புதுச்சேரியில் தற்காலிக அரசு ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி முதலமைச்சர் ரங்கசாமியை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் எழில்குமார். வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். எழில், புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி தொடர்ச்சியாக ஊழியர்கள் வேறு போராட்டம் நடத்தி வந்தனர். இதன் காரணமாக கடந்த சட்டசபை கூட்டத்தொடரின் போது இந்த வவுச்சர் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆனால் முதலமைச்சர் அறிவித்திருந்த நிலையில் இதுவரை வவுச்சர் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யவில்லை. இதன் காரணமாக ஊழியர்கள் தொடர்ச்சியாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் சிங்காரர் வேலர் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவரை 100க்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து முதலமைச்சர் காரில் சென்றவுடன் வெங்கடசுப்பரெட்டியார் சதுக்கம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போலீசார் அவர்களை அப்புறப்படுத்த முயன்ற பொழுது தொடர்ச்சியாக சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் போராட்ட குழு தலைவர் சரவணனை போலீசார் கைது செய்ய முயற்சித்த போது சுற்றியிருந்த சக ஊழியர்கள் அவரை கைது செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தினர். இதனை அடுத்து போராட்ட களம் போல் காட்சியளித்த நிலையில் போலீசார் தடியடி நடத்தி இந்த கூட்டமைப்பின் தலைவர் சரவணனை கைது செய்து அழைத்துள்ளனர். இதன் காரணமாக பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி எழில்குமார். ஒரு கோடியே 26 லட்சம் மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.